மாவீரர் பூவை மூர்த்தியார் அவர்களின் நல்லாசி பெற்ற சேவா டாக்டர் ஆலே ஜி சிவலிங்கம். மாவீரர் பூவை மூர்த்தியார் அவர்களின் கொள்கையை ஏற்று எபியல புரட்சி பாரதம் கட்சி பணியில் 32 ஆண்டுகள் பயணித்து வருகின்றார். தொடர்ந்து 20 ஆண்டுகள் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பேற்று பணி நிறைவு நாளான இன்று அரசியல் ஆசான் பாசத்தலைவர் KUVU குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பூவே ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை பெற்றார். தலைவர் அவர்களும் பணி சிறக்க மரியாதை நிமித்தமாக சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் உடனிருந்த கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் பூங்கா நகர் காமராஜ் அவர்களும் வாழ்த்துக்கள் கூறி இனிப்புகள் வழங்கினார். என்றென்றும் இளம் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் அவர்களின் லட்சிய பாதையில் தொடர்ந்து பயணிப்பேன் என்பதை அவர்களிடம் தெரிவித்துக் கொண்டேன். மேலும் உடனிருந்த அனைவரும் எனக்கு வாழ்த்துக்கள் கூறியது என்னை மிகவும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் மரியாதைக்குரிய சக்கரை சண்முகம் அவர்கள் மறைந்த காரணத்தினால் அவருடைய மறைவு அன்று நாங்கள் சென்னையில் இல்லாமல் வேறொரு நிகழ்ச்சி காரணமாக வெளியூர் சென்றிருந்த காரணத்தினால் அன்றைக்கு அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே இன்றைக்கு அஞ்சலி கூட்டம் படத்திறப்புகின்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த அஞ்சலி கூட்டத்திலும் படம் திறந்து வைத்து இன்றைக்கு குடும்பத்தாருக்கும் இங்கே இருக்கின்ற கட்சியினருக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆக தொடர்ந்து கட்சியிலே பயணித்த திரு சக்கரை சண்முகம் அவர்கள் இந்த பகுதியிலே கட்சி தொண்டர்களை அரவணைத்து எந்த அளவிற்கு கட்சியை வலுப்படுத்த முடியுமோ, தொண்டர்களை கட்சியில் இணைக்க முடியுமோ அந்த அளவிற்கு கட்சி பணியில் ஈடுபட்ட அந்த பொறுப்பாளர்களுக்கும் அவரோடு பணியாற்றிய திரு சக்கரை சண்முகம் அவர்களுக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை, இதய அஞ்சலியை செலுத்துகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றது. ஆக அதை தொடர்ந்து சற்றும் சளைக்காமல் நம்முடைய தொண்டர்கள் இன்னும் வேகமாக புரட்சி பாரதம் இந்த பகுதியில் இன்னும் வலுவாக இருக்க வேண்டும், வலுவடைய வேண்டும் என்று கட்சி பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொண்டர்களையும் பார்த்து அவர்களுக்கு உத்வேகம் கொடுக்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது.